நம்ம பார்க்க போறது காரடையா நோன்பு. காரடையா நோன்பு வந்து வருஷம் நம்ம பேசின காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம சேனல்லையும் எவ்ரி இயர் காரடையா நோன்பு போடாம இருக்கவே மாட்டோம். சோ காரடையா நோம்பின் சிறப்புகள் என்ன? அன்றைய தினம் இது வந்து கண்டிப்பா பெண்கள் தான் செய்யணும். அதனால பெண்கள் என்ன பண்ணணும்? அப்புறம் அவங்க திரும்பியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவ அந்த விரதத்தை மேற்கொண்டு அந்த மாசியும் பங்குனியும் கூடக்கூடிய வேளையில் அவ சிவபெருமானை எப்படி பூஜை பண்ணா அப்படின்னா, ஆனா இன்னைக்கு நான் சொல்றேங்க, கண்டிப்பா வெண்ணெய் உருகாத வெண்ணெய் இன்னைக்கு இருக்கவே இருக்காது. நம்ம சொல்லிக்கலாம். ஆமா, அதனால இதெல்லாம் எப்போ ஏதோ புராண காலத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க. மாதிரி ஒவ்வொரு குலம், அந்த குலத்தவர்கள் வந்து அந்த சுமங்கலி பூஜை அப்படிங்கிறத ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வச்சுப்பாங்க. நீங்கள் வந்து அதை தொடர்ந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு வசந்த காலத்தில் ஒன்று இருக்கும். இப்போ இது ஹோலி இல்லையா, ஸ்ப்ரிங் டைம். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு பூஜை வரும். ஆமாம், இல்லை ஸ்ரீவித்யா, நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சில எனக்கு வந்த தகவல். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க மக்களுக்கு கொடுக்குறீங்க. நிறைய கதைகள் சொல்லியிருக்கோம் நம்ம ஆன்மீக ரீதியா. புராண கதைகள்ல இருந்து நீங்க சொல்ற மாதிரி உங்களோட ஸ்டோரி வரைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நிறைய ஷேர் பண்ணிருக்கீங்க மேம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காரடையா நோன்பு. காரடையா நோன்பு வந்து வருஷம் நம்ம பேசின காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம சேனல்லையும் எவ்ரி இயர் காரடையா நோன்பு போடாம இருக்கவே மாட்டோம். சோ காரடையா நோம்பின் சிறப்புகள் என்ன? அன்றைய தினம் இது வந்து கண்டிப்பா பெண்கள் தான் செய்யணும். அதனால பெண்கள் என்ன பண்ணணும்? இது வந்து சத்யவான் சாவித்திரி கதையை வந்து அன்னைக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாவித்திரி வந்து ரொம்ப புத்திசாலியான ஒரு பெண். அவளுக்கு வந்து தெரியும் அவளுடைய கணவருக்கு வந்து ஆயுள் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியறது. அப்போ அவள் வந்து அந்த மரத்துக்கடியில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அவள் பூஜை பண்ணிட்டு வரா. ஸோ யமதர்மன் வந்து பாசக்கயிறை போடுறான். பாசக்கயிறை போடும்பொழுது அவளும் அதோடையே சேர்ந்து அந்த கயத்தில் வந்து ஃபஸ்ட்டு யமதர்மராஜனுக்கு தெரில, அவர் வந்து சத்தியவானை மட்டும்தான் பிடிச்சி இழுக்கிறோன்னு. அப்புறம்தான் பாதி வந்து அந்த யமதூதர்கள் இழுத்துட்டு வரும்போது யமலோகத்தில் யமதர்மராஜன் தான் பார்த்துட்டு, என்ன சத்தியவான் மட்டும் இழுத்துனா எதுக்கு அவன் மனைவியும் சேர்த்து கூப்பிட்டு வரீங்கன்னு யமதர்ம. அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க. அப்போ சரி, நீங்கள் வந்திருக்கியே, வந்து நீ இப்படி வரக்கூடாது, ஒரு ஒரு உடலோட ஒருத்தர் வந்து யமலோகத்துக்குள்ளே வரக்கூடாது. அப்போ நீ வந்திருக்க அப்படின்னா நீ எந்த அளவுக்கு சிவனை நீ பூஜை பண்ணியிருக்கணும். ஸோ தெய்வத்தன்மை நிறைந்த பெண்மணி நீ, உனக்கு வந்து என்ன வேணுமோ வரம் கேள்னு யமதர்மராஜன் கேட்குறார். அப்போ அவள் வந்து அவளுக்கு குழந்தை கிடையாது. ஸோ அவள் வந்து எவ்வளோ சமயோஜிதமாக எப்படி கேட்குறா அப்படின்னா, எனக்கு என் மாமியார் மாமனார் உயிரோட வரணும். ஏன்னா அவளும் செத்து போய்ட்றா. ஸோ மாமியார் மாமனார் உயிரோட வரணும், அவர் தந்தேன் அப்படின்னு சொல்லி மாமியார் மாமனார் உயிரோட வரார். எனக்கு சுமங்கலி யோகம் இருக்கணும் அப்படின்னா கணவர் வரணும். என் மாமியார் மாமனாருக்கு என் மூலமாக, என் கணவர் மூலமாக அவங்க பேரன் பேத்தி எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற வரத்தையும் அவள் வாங்கிக்கிறா. ஸோ யமதர்மராஜன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, இப்படி ஒரு பதி சேவை, இப்படி ஒரு பத்தினி நீ வந்து இருக்க, அதனால் நீ வந்து இந்த மாசியும் பங்குனியும் கூடக்கூடிய வேளையில் நீ வந்து இந்த பூஜை பண்ணதுனால உன்னுடைய கணவர் உயிரை நான் திரும்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவான் உயிரை திரும்பி தராரு. ஸோ சாவித்திரி வந்து பூலோகத்துக்கு வரா. அப்புறம் அவங்க திரும்பியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போது அவள் அந்த விரதத்தை மேற்கொண்டு அந்த மாசியும் பங்குனியும் கூடக்கூடிய வேளையில் அவள் சிவபெருமானை எப்படி பூஜை பண்ணா அப்படின்னா, அப்போல்லாம் வந்து எல்லாருமே வயலில் தானே வேலை பண்ணுவாங்க. ஸோ அந்த காராமணி இருந்ததான், அந்த காஞ்ச காராமணி தான் அவளுக்கு அங்கே கிடச்சிருக்கு அந்த காட்டில். ஸோ அந்த காஞ்ச காராமணியை எடுத்து அவள் வந்து வறுத்து அந்த தண்ணி ஊற்றி அந்த அரிசி மாவு அவள் இடித்து அதில் வெல்லத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த காராமணியும் போட்டு ஆவியில் வேக வச்சுருக்கா. அப்போ அவள் விரதத்தினுடைய தன்மையை எப்படி வந்து அவளுடைய விரதம் உண்மை அப்படிங்கன்னா, உருகாத வெண்ணையும் ஓரடையும் வைத்து பிரியாத என் கணவனே நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு நோன்பு கயிறும் வச்சு
அந்த அடையை வந்து சுட சுட இருந்ததாம். வெந்த அடையை எடுத்து வச்சு வெண்ணெயை மேலே வச்சா அது உருகவே இல்லையாம். ஸோ உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்து பிரியாது இருக்க என் கணவனை நான் வேண்டினேன்னு சொல்லி அவள் வந்து அந்த மஞ்சக்கயிறையும் கட்டிட்டு அந்த அடையும் சாப்பிட்டாலாம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, கண்டிப்பாக வெண்ணெய் உருகாத வெண்ணெய் இன்னைக்கு இருக்கவே இருக்காது. நம்ம சொல்லிக்கலாம். ஆமாம், அதனால இதெல்லாம் எப்போ ஏதோ புராண காலத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு நான் சின்ன பிள்ளையில எங்களுக்கெல்லாம் இந்த நோன்பு கயிறு கட்டுவாங்க. கல்யாணம் ஆனவங்க கழுத்தில் கட்டணும், கல்யாணம் ஆகாதவங்க கையில் கட்டிக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஸ்கூலுக்கெல்லாம் நாங்கள் கட்டிட்டு போவோம். அந்த இதை எங்கள் பாட்டி சொல்லி கொடுப்பா, இந்த மாதிரி சொல்லு அப்படின்ட்டுன்னு. அப்போ யார் நமக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாத வயசுலேயும் நாங்கள் உட்காந்து அதை சொல்லியிருக்கோம். சம்டைம்ஸ் வந்து ராத்திரி 1 மணி 2 மணிக்கெல்லாம் மாதம் பிறக்கும். அப்பவும் நாங்கள்லாம் குளிச்சுட்டு அந்த அரிசியை ஊற வச்சு அதை இடித்து அதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். இப்போல்லாம் கடையில் அரிசி மாவு ஃப்ரீயாக இதுவாக கிடைக்கிறது, நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிது. அதனால அத்தை வாங்கி கிளறி அடை நாள் ஆக ஆக இப்போல்லாம் வெறும் வெத்தலைப்பாக்கு பழத்தை மட்டும் நைவேத்தியம் அடை வழக்கம் இருக்கிறவங்க பண்ணுவாங்க. இதுல வந்து உப்படையும் பண்ணலாம், வெள்ளடை உப்படை ரெண்டுமே பண்ணிக்கலாம். பண்ணலாம். ஸோ உங்க வீட்டில் நீங்க வந்து இந்த தடவை அது எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை மார்ச் 14ஆம் தேதி சாயந்தரம் 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்கு ஈவினிங் தான். ஸோ நீங்கள் ஒரு 7 மணிக்கு நீங்கள் அடை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 7:30 மணிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வெத்தலை பாக்கு பழம் நோன்பு கயிறு இது எல்லாத்தையும் வச்சு சரடு வச்சு நீங்கள் சத்தியவான் கதையை படிக்கணும்னு வாங்க. தெரிஞ்சவங்க படிங்க, தெரியாதவங்க மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்காருக்காக நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ சில பேர் வந்து தாலி சரடு மாத்தக்கூடிய வழக்கம் இருக்கு. ஆமா, இந்த தடவை மாலை பொழுதுல வரதால அது மாத்தலாமா? இல்ல, மாசி மாசத்துல எப்ப வேணாலும் மாத்தலாம். என்ன சொல்லுவாங்க இல்லையா, மாசி சடரு பாசி படருன்னுவாங்க. மாசி யாரு சரடு கட்டிக்கிறா, எல்லாருமே செயின் தான். நான் நினைச்சுட்டு இருக்கேன் இந்த நமக்கும் கிட்டத்தட்ட 16 இயரிங். அதனால நம்ம இனிமேல் கொஞ்சம் மாறணும், செயின் எடுத்துட்டு சரடு போட்டுக்கணும், இந்த மாசி இதில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். சுவாமி அனுக்கிரகம் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஏன்னா பெண்களுக்கு வந்து எப்பொழுதுமே அந்த ஒரு மஞ்ச சரடு அப்படிங்கிறது கழுத்தில் இருந்தால் நல்லது. சில பேர் அந்த செயினில் கோர்த்துக்கிறா. பட் நீங்கள் தாலி செயின் நம்ம சும்மா போட்டுட்டு சரடு கட்டிட்டிங்கன்னா மங்களகரமான ஒன்று அப்படிங்கிறது. நமக்கு வந்து இந்த ட்ரெஸ்லாம் வந்து மஞ்சள் பட்டுறது, நம்ம ஒரு காஸ்ட்லி சாரியை கட்டி அதனால தான் நம்ம வெறும் ஒரு கயரில் மட்டும் கொஞ்சம் மஞ்சளை போட்டுக்கிறது. பட் எனக்கு இப்போது ஆஃப்லேட் சரி, சின்ன வயசுலலாம் ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் நம்மளும் அந்த ட்ரெடிஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லது. ஆமாம், சில பேர் வந்து காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாத அரிசியை ஊற வச்சு களைஞ்சி வளர்த்தி நாங்கள்லாம் எந்திரத்தில் திரிப்போம். அந்த எந்திர கல்லு, ஆமாம், எந்திரத்தில் தான் திரிப்போம். எனக்கு இன்னும் நினைவு இருக்குது, பெரிய பேப்பர் போட்டு அது மேலே இந்த எந்திரத்தை வச்சு திரிச்சு பண்ணுவோம். இப்போ தான் மிக்சி இருக்கே, மிக்சியில் திரிச்சு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெல்லமும் ஈக்குவலாக போட்டு வெல்லத்தை கொதிக்க வச்சு மாவை போட்டு கலந்து ஏலக்காய் போட்டு இந்த காராமணி அதை வறுத்து ஊற வச்ச காராமணியை இது பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்டே சொன்னீங்க இது வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய வழக்கம் இல்ல, ஒரு சில நபர்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு ஒருத்தங்க ஆசைப்படுறாங்க, எனக்கு புதுசா அதான் நீங்க வந்து இந்த வருஷம் பண்ணீங்கன்னா வருஷம் பண்ணணும், எடுத்துக்கிட்டாங்கன்னா பண்ணணும். ஆமா, வரலட்சுமி நோம்பு மாதிரி தான். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைவ முறையில் வழிபாடு செய்கிறவங்க வந்து வரலட்சுமி நோம்பு பண்ணுவாங்க, காரடையா நோம்பு பண்ண மாட்டாங்க. அடை பண்ணுறதெல்லாம் வழக்கம் கிடையாது, சும்மா நோம்பு சரட்டை மட்டும் கட்டிப்பாங்க. சில பேர் வந்து வைஷ்ணவங்க வந்து நிறைய பேர் காரடையா நோன்பு எடுத்து பண்ணுவாங்க. இப்போ இது வந்து பிள்ளைமாருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஔவையார் நோம்புன்னு ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து ஓலை குழக்கட்டை பண்ணுவாங்க. அது ஜென்ட்ஸ் வந்து பார்க்கக்கூடாது, லேடிஸ்ன்னு பண்ணுவாங்க. அது நான் பார்த்துருக்கேன் இந்த தூத்துக்குடி. ஆமாம், இது அந்த சில அவங்க நாடார் கம்யூனிட்டிலையும் அது இருக்குது, பிள்ளைமாரில் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நோன்பை வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ வரலட்சுமி நோன்பு பண்ணுறாங்க, அதே மாதிரி கௌரி நோன்பு. இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய தெலுங்குஸ் வந்து அந்த தீபாவளி டைமில் கௌரி நோன்பு எடுத்துப்பாங்க. மாதிரி ஒவ்வொரு குலம், அந்த குலத்தவர்கள் வந்து அந்த சுமங்கலி பூஜை அப்படிங்கிறத ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வச்சுப்பாங்க. நீங்கள் வந்து அதை தொடர்ந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா
அது ஒவ்வொரு வசந்த காலத்தில் ஒன்று இருக்கும். இப்போ இது ஹோலி இல்லையா, ஸ்ப்ரிங் டைம். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு பூஜை வரும். அப்புறம் நமக்கு சாரத நவராத்திரியும் போது அந்த இது வரும். ஸோ ஒவ்வொரு பருவம் மாறும் பொழுதும் சுமங்கலி பூஜை பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இந்த நோன்பு தவற விட்டுறாங்க, இல்ல அவங்க வீட்டுல வேற ஏதோ பண்ணக்கூடாது அப்படின்னா வேற யாரு கூடயாவது சேர்ந்து பண்ணலாமா? இல்லை, நான் அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த சரடு கட்டிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் சுவாமி ரூமில் சரடை வச்சுட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை கட்டிக்கலாம். அப்படிலாம் இல்லை, கட்டிக்கலாம். காரடையானோட சிறப்புகள் என்ன அப்படின்றதும் சொன்னீங்க, பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கீங்க, அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் வெஜிடேரியன்ஸ் நீங்கள் விரதம் எடுக்கிறதா இருந்தால் அன்றைக்கி அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி விரதம் இருக்கிறவங்க பழம் பால் சாப்பிட்லாம். ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது, மனசு தான், மனசை பொறுத்து தான். கோவில் அப்படின்ற பட்சத்துல இந்த விரதம் முடிச்சிட்டு நம்ம சரடு கட்டிட்டு ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வரலாம். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, சரடு கட்டினோடனே வீட்டுக்காரர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. வீட்டுக்காரரும் ஏதாவது பைசா கொடுப்பாரு இந்த நோன்பு சரடெல்லாம் கட்டிண்டா. ஸோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி வழக்கம் இருந்தால் பண்ணுங்கள், வழக்கம் இல்லை அப்படின்னா விட்டுறலாம், தப்பு இல்லை. அர்ச்சனை பண்ணிடுவேன் கண்டிப்பாக. சிவ வழிபாடுக்கு சிவன் கோயில் போகலாம். நீங்கள் வீர வைஷ்ணவர் அப்படின்னா நீங்கள் வந்து தாயாரை போய் பார்த்து வேண்டிக்கலாம், எப்படினாலும் பண்ணலாம். இதெல்லாம் அவங்களுடைய வீட்டு வழக்கம் என்னவோ அதை பண்ணலாம். ஸோ இது வந்து எனக்கு வழக்கம் இல்லை, நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா இது வந்து அந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களுக்கான பதிவு இல்லை. இது உங்களுக்கு இஷ்டம், இது பண்ணுறது எனக்கு ஆசை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ரொம்ப அற்புதமான பதிவா கொடுத்தீங்க. காரடையான் நோன்பு வருஷா வருஷம் சொன்னாலும் இந்த வருஷமும் புதுசா. ஆமாம், இதில் வந்து நான் பார்த்தேன், நான் ஐ டோன்ட் ரிமெம்பர், ஏதோ ஒரு பதிவில் பார்த்தேன், சும்மா இந்த மாதிரியான கதையெல்லாம் விடாதீங்க இல்லை போனது. ஆமாம், அதனால நாங்கள் கதை இல்லை, அவங்களுக்கு தெரியல. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக இந்த பதிவில் ஏதாவது ஒன்று ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடணும் அப்படின்றவங்களே யோசிச்சு உட்காந்து போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து புராணங்களில் இருக்கக்கூடிய கதைகள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பதிவை பாருங்கள், விருப்பம் இல்லையா தாராளமாக நீங்கள் பார்க்காமையே போகலாம். யாருக்கும் நஷ்டமும் இல்லை, யாரும் வருத்தமும் படலை, ஐயோ இவங்க என்னன்னு. அதனால் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் போட்டு உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நாங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கவும் மாட்டோம். ஐயோ பாவம் ஏதோ இவங்களுக்கு வந்து புரியலை அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்டு போயிடுவோமே தவிர இதனாலெல்லாம் யாரும் பாதிக்கப்படவும் மாட்டோம். அது ஸ்ரீதி வித்யாவுக்கும் நஷ்டம் இல்லை. ஆமாம், இல்லை ஸ்ரீவித்யா, நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சில எனக்கு வந்த தகவல், இப்போ ஒரு சில ஜோதிடர்களுக்கெல்லாம் எந்த சேனல்லையுமே சான்ஸ் தரமாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டீம் ஆளுங்களை வச்சுருக்காங்க. என்ன உருட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க எல்லா லேடி அஸ்ட்ராலஜர்ஸ்க்கும் போடுறது, ஓகேவா? ஏன்னா என்கிட்ட அந்த லேடி அஸ்ட்ராலஜர் எல்லாமே சொன்னாங்க. ஸோ ஒரே மாதிரியான லாங்குவேஜ் இருக்கும் தெரியுமா இதுன்னு. ஸோ இந்த வேலை வெட்டி இல்லாமல் ரெக்கக்னிஷன் இல்லாமல் இருக்கிறதுங்க சிலதுங்க செய்துங்க. அதனால் என்கிட்ட வருது, நான் சொன்னேன் எங்கே போட்டேன் ஏதோ அது அந்த சந்தோஷத்தையாவது நீங்கள் விடுங்க அப்படின்ட்டுன்னு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, பதிவு பார்க்குறவங்க எல்லாருக்கும் சில விஷயங்கள் தெரியாது, அதனால் தெரிஞ்சுக்கணும். அவங்களும் ஒரு யூடியூப்பில் எப்படியெல்லாம் மக்களுக்கு வந்து வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து ஒரு கமெண்ட்டையும் போடுறாங்க அப்படிங்கிறத. ஆனா ஒவ்வொரு தகவலுமே ரொம்ப அற்புதமான நீங்க கொடுக்குறீங்க. எதுவும் நம்ம அவங்க சொல்ற மாதிரி உருட்டோ இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், சரி நான் உருட்டுறேன், அந்த உருட்டையே ஒரு 1.5 லட்சம் பேர் பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த பரிகாரம்லாம் செஞ்சு எத்தனையோ பேருக்கு பண்ணுங்க. நம்ம பார்க்குற வச்சாலுமே இந்த பதிவு இந்த கமெண்ட் போடுறாங்கல்ல, அவங்களும் வேலை பண்ணிட்டு உட்காந்து பார்த்து தான் போடுறாங்க. ஆமாம், அதை தான் நான் சொல்கிறேன். இல்லை, பதிவு பரிகாரம் பண்ணி பலனடைஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ உன்னால் முடிஞ்சால் நீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பதிவை ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் கெட்டது செய்யக்கூடாது, கெட்டது செஞ்சு நல்லது செய்யறவங்கள தடுக்க கூடாது. ஆமாம், அதனால் இது வந்துட்டு அந்த பொம்பளை வந்துருவாளா நான் பார்த்துட்றேன், இவெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் வளர்றாங்கன்னு. நீங்களும் வளைங்க, உண்மையாக படிங்க, உண்மையாக பண்ணுங்க, உங்களுக்கும் வளர்ச்சி இருக்கும். அடுத்தவன் வளர்ந்துட்டா சும்மா யாரும் வளர முடியாது. இப்போ ஸ்ரீவித்யா உனக்கு 10 லட்சம் பேர் வந்துட்டாலம்மா. ஒரு 10. ஆமாம், அதனால் அவள் என்ன, நீ என்கிட்ட வரும்போது 3 lakhs இருந்ததா?
அதனால் அவளுடைய உழைப்பு அதுக்காக ஸ்ரீவித்யா வந்து 9 lakhs சும்மா வந்துருமா 9 lakhs அவளும் அதுக்காக கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டு தான் வந்திருக்கா. அதனால் இந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடும்போதோ இல்லை வந்து வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து போடும்போதோ சமுதாயத்துக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் ஒரு சில நல்ல விஷயங்களை நாங்கள் செய்கிறோங்கிறத நீங்கள் மனசில் கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளோ வேலை வெட்டி இல்லாமல் இருக்கீங்கங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல மேடமோட உங்களை சந்திக்கிறேன். மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சென்னையில மேடமை டைரக்ட் கன்சல்டேஷனுக்கு நீங்க சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ வெளியூர்ல இருக்கேன், வெளி மாநிலம், வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.